ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சென்னிமலை முருகன் டெம்பிள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாம் இப்போது லாங் வியூவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம சென்னிமலை கோயில் டெம்பிளை நோக்கி வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா சென்னிமலை கோயில் டெம்பிளோட என்ட்ரன்ஸு. இதுதான் மலையில் கார் பைக் எல்லாம் போகிற வழி. இந்த வழியில் படிக்கட்டில் நடந்து போகலாம். வாங்க உள்ளே போவோம். பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பஸ்ஸு போதில்ல, அந்த பஸ் தான் பார்த்திங்கன்னா சென்னிமலை கோயிலுக்கு கீழேருந்து அடிவாரத்துக்கு நடந்து போகிறவங்க இவங்கெல்லாம் அந்த பஸ்ஸில் யூஸ் பண்ணிக்குவாங்க. படிக்கட்டில் ஏறாமல் பஸ்ஸில் போகிறாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி பஸ்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது கோவில் நிர்வாகத்திலேயே இந்த பஸ்ஸை இயக்குறாங்க. வாங்க, அடாடா இந்த பக்கம் வண்டி வந்துருச்சா, சரி கட் பண்ணி போவோம். டிக்கெட் போட்டாச்சு, மேலே ஏறுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா வாங்குகிறாங்க. நாம் இப்போ பார்த்திங்கன்னா மலை ஏறிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. ரொம்ப அழகான ரோடு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே பார்ப்பீங்க, காரு பைக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் 10 கொண்டையூசி வளைவு இருக்குது. நாம் இப்போ ஃபஸ்ட்டு வளைவுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் வச்சு ஆப்போசிட்டில் வண்டி வரதையெல்லாம் பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. நாம் இதை பார்த்து பொறுமையாக போய்க்கலாம். பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே மரங்களோட இயற்கையாக இருக்கும். ரொம்ப அழகான சாலை. நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வந்தீங்கன்னா இந்த மலை மேலே ஏறி பாருங்க. உங்களுக்கு இது ஒரு அட்வென்ச்சரஸாக நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு இயற்கையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2-3 வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட்ஸை போய் பார்க்க போகிறோம். கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள், ஆப்போசிட்டில் கோயிலோட வண்டி ஒன்று வருது. கீழே வேறு எந்த பஸ்ஸும் மேலே அலோட் இல்லை. கோவில் பஸ் மட்டும்தான் மேலே போகணும். இது பார்த்திங்கன்னா இந்த முருகர் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் வருங்க. இங்கே கேட்டதை கொடுக்குற முருகர் அப்படின்னு சொல்லி வாரம் வழிபடுறவங்க இருக்காங்க. இந்த மாடு போகுது பார்த்திங்களா, இந்த மாடு தான் படிக்கட்டு வழியாக முருகனுக்கு தீர்த்தம் கொண்டு போகுது. டெய்லியும் தீர்த்தத்தை கொண்டு போய் முருகனுக்கு பூஜை பொருட்கள், தீர்த்தம் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மாடு 15-20 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அது இப்போ தான் ரிட்டையர்ட் ஆச்சு. இப்போ இந்த மாடு புதுசாக இந்த பணியை தொடர்ந்து செஞ்சு வந்துட்டுருக்குது. ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவ்வளோ அழகான ரோடு நம்ம பார்க்குறதே அதிசயமாக தான் இருக்குது. எல்லா பக்கமும் குண்டும் குழியுமாக இருக்கும். இது புதுசாக போட்டிருக்காங்க. நமக்கு வண்டியில் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சாலை ஓரங்களே எழுதி போட்டிருக்காங்க. சில பேர் அதையும் மதிக்காமல் ரொம்ப வேகமாக போகிறாங்க. அது நல்லதில்லை. பாருங்கள், இப்போ குரங்கு அந்த மலை மேலே இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். இதுதான் சென்னிமலை முருகன் கோயிலோட ராஜகோபுரம். பார்க்குறக்கு அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். இந்த கோபுரம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக உயரமாக இருக்குன்னு. இது பழைய கோபுரம் தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டினது. பல சகாப்தங்களாக இந்த கோயில் அறநிலையத்துறை நிர்வகிச்சிட்டு வராங்க. இந்த கோவிலுடைய கோபுரம் கீழேருந்து பார்த்தா நமக்கு தெரியாது, மேலே வந்தால் தான் தெரியும். அதுக்குள்ளே அண்ணன் வேறு வந்துட்டார். இவரை பார்ப்போம். அண்ணன் சேட்டை பிடிச்சவராக இருக்கார். பாருங்கள், கோவிலோட முழு வியூவை நம்ம ஃபோட்டோகிராஃபர் கீழேருந்து மேலே வரைக்கும் காட்டுறாராம். பாருங்கள், அழகாக எடுத்திருக்காங்களா. உள்ளே நமக்கு கேமரா உள்ளே கொண்டு போகிறதுக்கு அலோடு இல்லை. அதனால தான் நம்ம வெளியிலிருந்தே இந்த கோபுரத்தையே காட்டிகிட்ருக்கோம். வேறு வழி நமக்கு கிடையாது, உள்ளே அலோடு இல்லை. மேட்டெல்லாம் போட்டு வெயிலில் மக்கள் பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழகாக போட்டு வச்சுருக்காங்க. இது இந்த சென்னிமலை கோயிலோடைய கல்வெட்டில் இருக்குது. நம்ம இந்த கோயில் சாமிங்கெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி மற்றும் பின்னாக்கு சித்தர் கோயிலுக்கு போகிற வழி இதுதான். ஃபஸ்ட்டு இந்த படிக்கட்டில் செட்டெல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஏறி போவோம். இங்கே பார்த்திங்கன்னா கீழே பெரிய பெரிய அட்டை பூச்சிகள்லாம் இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும். அட்டை இல்லை, அது நம்ம மழை காலங்களில் வருங்கள, அதுலேயே பெரிய சைஸாக இருக்கும்.
பார்த்திங்கன்னா பக்தர்கள்லாம் வெயிலில் நடந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குகைக்கு போகிற வழி வரைக்குமே செட்டு போட்டிருக்காங்க. நம்ம இங்கே போகும்போது கொஞ்சம் சாப்பிட்ற பொருள்லாம் கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம குரங்கண்ணா அங்கே இருக்கார். நீங்களோ குழந்தைகளோ கொண்டு போகிறத கண்டிப்பாக பிடுங்கி சாப்பிட்ருவார். அவர்கிட்ட நம்ம சண்டை போட முடியாதுல்ல. பாருங்கள், இதுதான் அமிர்தவல்லி கோவிலுக்கு போகிற வழி. இங்கே பார்த்தீங்கன்னா தூண்கள்லாம் இருக்குது. அழகான ஒரு கோவிலாக இருக்கும் இது. பாருங்கள், இந்த கோவிலோட முழு வியூவையும் இப்போ காட்டுறேன். பார்த்தீங்கன்னா முருகர் வழிபட்ட முருகரை பின்னாக்கு சித்தர் வழிபட்ட ஒரு ஸ்தலமாக இதை சொல்கிறாங்க. இந்த பின்னாக்கு சித்தர் மிகவும் புகழ்பெற்றவராக இருக்கார். இது அந்த அமிர்தவல்லி அந்த கோயிலோட கோபுரம். இப்படியே நம்ம பின்னாடி வழியாக நடந்து போனோம்னா ரைட் சைடில் கட் பண்ணி மறுபடியும் படிக்கட்டு சேருவோம். இந்த கோவிலோட கட்டடங்களே பாருங்கள், அழகான அமைப்பில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு இவங்க கோபுரம் அன்பளிப்பு செஞ்சவங்க, அவங்களோட நேம் எது போட்டிருக்கு. இவர் தான் நம்ம ரூட் ரைடர் சூர்யாபாய். பாருங்கள், நாம் இப்படியே நடந்து போனோம்னா அடுத்து வெளியில் போல வழி வந்துடும். இது பின்னாக்கு சித்தருடைய தத்துவங்கள். அவருடைய ஏன் பின்னாக்கு சித்தர்னு பேர் அந்த மாதிரியான ஒரு இது. இந்த படிக்கட்டு வழியாக நம்ம போனோம்னா பின்னாக்கு சித்தர் கோயிலுக்கு போகிற வழியாக அடைஞ்சிடலாம். கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரமெல்லாம் இல்லைங்க, பக்கமாக தான் இருக்கும். அதுவும் நமக்கு வெயில் படாமல் நல்லாவே கவர்மெண்ட் கோயில் நிர்வாகம் அமைச்சு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நடக்க முடியாத ஒரு பாட்டி கூட ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. பாருங்கள், தள்ளாத வயதிலும் முருகன் மேல் இருக்கும் பக்தி. இதுதான் பார்த்தீங்கன்னா பின்னாக்கு சித்தரோட கோயிலில் போய் தவம் செஞ்ச இடம். இங்கே பார்த்தீங்கன்னா முனியப்பன் கோயில் இருக்குது, தன்னாசி முனியப்பன். இது தன்னாசி முனியப்பன் கோயில். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் பின்னாக்கு சித்தருடைய கோயில். இங்கே போய் நம்ம வழிபட்டோம்னா சித்தருடைய அருள் கிடைச்சி நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் உயரலாம். இங்கே எப்பவுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். வாங்க, ஆலயம் தரிசனம் பண்ணுங்க. கந்தசாமி